أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மிகப்பெரிய கிருபை, ரபியுல் அவ்வல் என்ற வசந்தமிக்க இந்த மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. ரமதான் மாதம் வந்தால் அதை ஷஹருல்லா என்று நாம் கொண்டாடி, அந்த மாதத்தில் இரவெல்லாம் வணங்கி பகலெல்லாம் நோன்பு நோற்று நாம் மகிழ்வுடன் அமல் செய்வதைப் போல ரபியுல் அவ்வல் என்ற இந்த மாதம் வந்துவிட்டால் இது ஷஹருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறி உலகத்தின் எல்லா பகுதி மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை நாம் காண்கின்றோம். ரபியுல் அவ்வல் என்ற இந்த மாதத்தில் பிறை தென்பட்ட அந்த நேரத்திலிருந்து உலகின் எல்லா நாடுகளிலும் எல்லா மக்களும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரில் ஸலவாத்து சொல்வதற்கும் அவர்களுடைய புகழை பாடுவதற்கும் தயாராகி தம்மால் எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் புகழ்வதை நாம் காண்கின்றோம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறப்பையும் அவர்களுடைய வாழ்வையும் சிறப்பிக்கும் வகையில் கவிதைகளாக இயற்றி பாடல்களாக, மௌலிது பாடல்களாக, இன்னும் பல்வேறு வகையின பாடல்களாக இப்படி பாடுவதை நாம் நமது பகுதியில் காண்கின்றோம். இன்னும் இதுவே நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழே நாடுகள், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் பெரும் கொண்டாட்டத்தோடு, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இதற்கென்றே சபைகள் ஏற்படுத்தி விருந்துகளும் ஏற்படுத்தி நடத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் காண்கின்றோம். அதேபோல் எகிப்து மக்கள், யமன் நாட்டில் உள்ளவர்கள், இன்னும் பல்வேறு நாட்டுடைய மக்களும் இப்படிப்பட்ட இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை கவிதைகளாக பாடி அதை மகிழ்வதை நாம் காண முடிகிறது. யதார்த்தமாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரில் முஃமின்களாகிய நாம் தினந்தோறும் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருப்பதை வழமையாக கொண்டிருக்கிறோம். தொழுகையிலும் ஸலவாத்து நாம் சொல்கின்றோம். அது தவிர்த்து வெளியிலும் பல்வேறு விஷயங்களை நாம் செய்யும் போது ஸலவாத்தை சொல்லுகின்றோம். இப்படி தினசரி வழமையில் இருக்கக்கூடிய இந்த செயல்களை ரபியுல் அவ்வல் என்ற இந்த மாதத்தில் ஒருங்கிணைத்து இதை ஒரு 12 நாட்கள் விழாவாக கொண்டாடக்கூடிய இந்த காட்சிகளை நாம் காண்கின்றோம். அதுபோன்றே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகளையும் பிறப்பு இயல்புகளையும் அவர்கள் சார்ந்த நடைமுறை விஷயங்களையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக மீலாது விழாக்கள் என்று நாடெங்கும் நடப்பதையும் நாம் காண்கின்றோம். இவ்வளவு பெரிய கொண்டாட்டமும் சிறப்பித்தலும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எவருக்கேனும் இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி இல்லை. இன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் பார்வையிலிருந்து மறைந்து 1450 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையிலும் கூட இன்றளவும் நேரில் பார்த்து அன்பு கொண்டவர்களைப் போல இந்த மக்கள், அவர்கள் மீது கொண்டுள்ள பேரன்புதான் உலகில் மற்ற மக்களை வியக்க வைக்கிறது. கடந்த 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் தம்மோடு வாழ்ந்து மறைந்த பாட்டன்கள், சகோதரர்கள், உறவினர்கள், ரொம்ப பாசமாக இருந்த மக்கள் எல்லாம்
கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போயிருந்தால் கூட அவர்களை அவ்வளவாக நினைத்து பார்க்காமல் அவர்களுடைய நினைவுகள் சற்றே மறதியில் வந்துவிட்ட நிலையில் மனிதர்கள் இருக்கும்போது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அவர்களை நேரில் பார்க்காத, அவர்களின் குடும்பத்தவரில் எவரையும் நேரில் பார்க்காத, அவரோடு வாழ்ந்திருந்த எவரையும் நாம் கண்ணில் கண்டிராத, அவர் வாழ்ந்த ஊரிலோ நாட்டிலோ நாம் இல்லாத எண்ணற்ற தொலைதூரத்தில் நின்று கொண்டிருக்கும் நாம் அந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவ்வளவு பாசமும் அன்பும் கொண்டிருப்போமேயானால் இதற்கு காரணம் என்ன? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு நிலை? ஒரு மனிதன் தன்னை குறை சொல்லிய போதும் அதை பெரிதாக கருத மாட்டான். தன் குடும்பத்தவரை சொல்லும் போது கூட கோபத்தில் சில வெளிப்பாடுகளை செய்வான். தன் சமூகத்தை பேசும்போது கூட அவ்வளவு கொந்தளிப்பவனாக இல்லை. ஆனால் உலக நடைமுறையில் நான் பார்க்கின்றோம், எவரேனும் ஒருவர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி தகாத வார்த்தை ஒன்றை சொல்லிவிட்டால் அங்கு நடக்கின்ற பிரச்சனையை நாம் பார்க்கும்போது இந்த மக்கள் இவ்வளவு பெரிய அந்த முஹப்பத்தும் பேரன்பும் அந்த ரசூல் மீது வைத்திருக்கிறார்களே என்பதை உலகம் கண்டு வியக்கிறது. பல அறிஞர்கள் இதை கேள்வியாகவும் முன்வைத்து எழுப்பியிருக்கிறார்கள். என்ன இந்த முஸ்லிம்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து போன ஒருவர் மீது இவ்வளவு பாசமா? அவரை பற்றி ஏதேனும் சொல்லிவிட்டால் இவ்வளவு கொதிக்கின்றார்களே, இவ்வளவு பிரச்சனை செய்கின்றார்களே, அப்படி என்ன என்று கேட்கும் நிலைக்கு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான பேரன்பு மோமின்களின் இதயங்களில் நிரம்பி வடிகின்றது. மோமின்கள் தான் இப்படி ரசூலை ஏதேனும் சொல்லிவிட்டால் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற நிலை மோமின்களிடத்தில் மட்டுமில்லை. இது அல்லாஹ்வின் சுன்னத், அல்லாஹ்வின் நடைமுறையும் அப்படித்தான். அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தார்கள், அல்லாஹ் அவர்களை ஒன்றும் செய்துவிடவில்லை. அல்லாஹ்விற்கு பெண் மக்களை ஏற்படுத்தினார்கள், அப்போதும் அல்லாஹ் அவர்களை பெரிதாக ஒன்றும் பேசிவிடவில்லை. இன்னும் அல்லாஹ்விற்கு என்னென்னமோ பெயர்களை சூட்டினார்கள், அதற்கு கூட அல்லாஹ் விவரம் சொன்னான், விஷயத்தை எடுத்துச் சொன்னான், இது ஷிர்க் செய்யக்கூடாது என்று தடுத்தான். அப்படித்தான் நிகழ்ந்தது. ஆனால் எவரேனும் ஒருவர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏதேனும் ஒரு வார்த்தையை, தகாத வார்த்தையை தூக்கி எறிந்துவிட்டால், அவர்கள் மீது ஒரு சொல்லத்தகாத வார்த்தையை வீசிவிட்டால் அல்லாஹ்வே பொறுக்கவில்லை. அதுதான் குர்ஆன் சொல்லுகிறது. வியப்பிற்குரிய விஷயமாக அதை நான் காண்கின்றேன். தன்னை பற்றி சொல்லும் போது கூட அவ்வளவு வேகம் கொள்ளாத அல்லாஹ், கோபத்திற்குள்ளாகாத அல்லாஹ், தன் ரசூலை குறித்து எவரேனும் சொல்லிவிட்டால் எவ்வளவு கோபத்தோடு அந்த விஷயத்தை அணுகுகிறான் என்பதற்கு தப்பத்தியதா என்ற அந்த சூறாவே நமக்கு சாட்சியாக அமைகிறது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு வாழ்ந்த அந்த குறைஷி மக்களை, தன் உறவினர்களான, தன் மக்களான, தன் சமூகமான அந்த மக்களை அழைக்கின்றார்கள். ஒரு சிறு மலை குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு அந்த மக்களை அழைக்கின்றார்கள். குறைஷிகளே வாருங்கள், என் சமூகமே வாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லப் போகின்றேன், வாருங்கள் என்று அழைத்து, இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? எல்லோரும் சொன்னார்கள், நீங்கள் சொன்னால் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் அஸ்ஸாதிகுல் அமீன், நம்பிக்கைக்குரிய உண்மையாளர். நீங்கள் சொன்னால் அது உண்மை. எனவே பின்னால் ஒரு படை வருகிறது என்று நீங்கள் சொன்னால் நாங்கள் அதை ஏற்கத்தான் செய்வோம், எங்களுக்கு அதில் எந்த முரண்பாடும் இல்லை. அப்படியா? அப்படி என்றால் நான் ஒன்றை சொல்லுகின்றேன், நீங்கள் அல்லாஹ் மட்டுமே இறைவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் மட்டுமே ஏகன், அவனுக்கு இணை துணை எதுவும் இல்லை. நீங்கள் வணங்குகின்ற இந்த கல் தெய்வங்கள், இன்னும் இவைகள் எல்லாம் கடவுள் அல்ல, இவற்றை விட்டொழியுங்கள். அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
நான் அவனின் தூதர் என்பதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு செய்தியை அங்கே முன்வைக்கின்றார்கள். இதை கேட்ட மக்கள் சில பேர் ஏற்றுக்கொண்டார்கள், சில பேர் விலகி போனார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையர்களில் ஒருவரான நெருங்கிய உறவு கொண்ட அந்த அபூ லஹப் எழுந்து வீராவேசமாக சொல்கின்றார், முஹம்மதே அலிஹாதா ஜமாஅத்தனா, இதற்குத்தான் எங்களை நீ அழைத்தாயா? இதை சொல்வதற்குத்தான் எங்களை இங்கே கூப்பிட்டாயா? என்ன உனக்கு இந்த வார்த்தைகள்? தப்பல்லக்க யா முஹம்மத், நஊது பில்லாஹ், உனக்கு நாசம்தான் முஹம்மதே என்ற வார்த்தையை அவர் சொன்னார். சொன்ன வார்த்தை இது மட்டும்தான், தப்பல்லக், உனக்கு நாசம்தான் என்ற ஒற்றை வார்த்தையை அந்த அபூ லஹப் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி அந்த நிமிடத்திலேயே, அதே வேகத்திலேயே வஹி வருகிறது. அல்லாஹ் சொல்கின்றான், தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய கைகள் நாசமாகட்டும், அவன் சம்பாதித்தவைகள் நாசமாகட்டும், அவன் சேர்த்து வைத்திருக்கின்ற அத்தனையும் நாசமாகட்டும், அவன் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளும் நாசமாகட்டும், அவன் மனைவி அதோ விறகு சுமந்து வருகின்றாளே அவளும் நாசமாகட்டும், அவள் கழுத்தில் ஈச்ச நாரினாலான தூக்கு கயிறு மாட்டப்படும், இவர்கள் எல்லாம் நரகை சென்றடைவார்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் சரமாரியாக சொல்லுகின்றான். அபூ லஹப் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை. ஆனால் அதற்கு அல்லாஹ் திருப்பி சொல்லக்கூடியது வரி வரியாக அடுக்குகின்றான், பல்வேறு விஷயங்களை சொல்லி கண்டிக்கின்றான். அத்தோடு அவரை நரகவாதி என்றும் தீர்ப்பு எழுதுகின்றான். ஒரு மனிதனுடைய இறுதி இலக்கு சொர்க்கம் செல்ல வேண்டும். ஒருவேளை அவர் பாவியாக இருந்தால் நரகம் செல்வார். அந்த இலக்கிலேயே கொண்டு போய் சேர்த்து விட்டான். காரணம் என்ன? அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு வார்த்தை, தகாத வார்த்தை சொல்லிவிட்டார். அதுதான் காரணம். அப்படியானால் முஃமின்கள், முஸ்லிம்களானவர்கள், முஸ்லிம்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவரேனும் ஒரு வார்த்தையை சொன்னால் பொங்குகிறார்கள், கோபிக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய தொடர் அதோ அல்லாஹ்வுடைய வசன வரிகளிலே சென்று நிகழ்கிறது. அல்லாஹ் பொறுத்துக் கொள்வதில்லை. அது மட்டுமல்ல, இன்னும் நாம் வரலாற்றிலே காண்கின்றோம், எவரெல்லாம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனமுரண்டாக எதிர்க்கின்றாரோ, கடுமையாக பேசுவாரோ, கடும் நடவடிக்கைகளை செய்வாரோ, அவருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் காணும் போது திடுக்கிட்டு போகும் வகையில் மிக கடுமையாக ஆக்குகின்றான். அல்லாஹ்வுடைய நாட்டம் அது. அல்லாஹ் தன் ரசூலை விட்டுக் கொடுப்பதில்லை. அவ்வளவு முஹப்பத்தான அந்த ரசூல், அல்லாஹ்விற்கே முஹப்பத்தானவர்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ரசூலை குறித்து சொல்லும்போது நமக்கு கட்டளை இடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அப்படிதானே மௌலானா? அருமைக்குரியவர்களே, அல்லாஹும் அவனது மலாயிகத்துகளும் அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் அந்த ரசூல் மீது ஸலவாத்து சொல்லுகின்றார்கள். மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அந்த ரசூல் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். சமீபத்தில் உரையாற்றிய ஒரு நண்பர் இங்கே பேசினார். அவர் அழகாக அதை சொன்னார். அல்லாஹ் நான் தொழுகின்றேன், நீங்களும் தொழுகுங்கள் என்று சொல்லவில்லை. நான் நோன்பு வைத்திருக்கிறேன், நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் நான் ஸலவாத்து சொல்லுகின்றேன், என்னோடு மலக்குகளும் ஸலவாத்து சொல்லுகின்றார்கள், மூமின்களே நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் இதைவிட வேற என்ன பேரன்பு வேண்டும்? அருமைக்குரியவர்களே, மறக்க முடியாத வேலைகளை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் நிறைவேற்றினான். விட்டுவிட முடியாத ஒரு தொடரான விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியே அல்லாஹ் செயல்படுத்தினார். இந்த உலக உம்மத்திற்கு கியாமத் வரும் நாள் வரையிலும் நின்று நிலைக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை நிறுவுவதற்கு அல்லாஹ் திட்டமிட்ட போது அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அதை ஏற்றார்கள்.
யா அல்லாஹ், உலகிற்கே இந்த கியாம நாள் வரையிலும் நின்று நிலைக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை நிறுவி செயல்படுத்தி அதை நான் கட்டமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேலை அது, என்னால் முடியுமா என்றெல்லாம் கேட்கவில்லை. அல்லாஹ் இருக்கின்றான், நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான். அந்த எண்ணத்தோடு எடுத்து வைத்த அந்த வரலாற்று சுவடுகள் தான் இன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு இவ்வளவு போற்றுதலுக்குரியவராக எடுத்து தருகிறது. அருமைக்குரியவர்களே, அந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் சத்திய மார்க்கம். அதுதான் மனிதனை வழிநடத்தக்கூடிய மார்க்கம். மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வதற்கான ஒரே மார்க்கம் இந்த மார்க்கம் தான். உதாரணப்படி இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் ஒரு கார் தயாரிக்கின்றார், கார் தயாரிக்கும் நிறுவனம் வைத்திருக்கின்றார். அந்த கார் தயாரிப்பு நிறுவனம் ஒரு புத்தகத்தை கேட்லாக் அந்த காரோடு சேர்த்து கொடுப்பார்கள். இந்த கார் இன்னென்ன வகையில் தயாரிக்கப்பட்டது, இதற்கு பெட்ரோல் போட வேண்டும், மாற்று டீசல் போடக்கூடாது, டீசல் போட வேண்டும், மாற்று பெட்ரோல் போடக்கூடாது, இதற்கு இன்னென்ன வகை ஆயுள்கள் தான் பயன்படுத்த வேண்டும், இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்ல வேண்டும், இதற்கான நியதிகள் என்னென்ன, இதன் செயல்பாடுகள் என்னென்ன, இப்படியெல்லாம் செய்தால்தான் இந்த கார் உங்களுக்கு சரியாக பயன்படும், இல்லையே இது வீணாகி போகும் என்று கேட்லாக் புத்தகம் ஒன்று கொடுத்து வழிநடத்த சொல்லுவார்கள். ஏன்? அந்த காரை படைத்தவன் அந்த கம்பெனிக்காரர். அதனால் அவர் அதை பற்றி தெரிந்தவர். அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி செய்தால்தான் அந்த கார் சரியான முறையில் பயன்படும். நான் காசு கொடுத்து வாங்கிவிட்டேன், எனக்குள்ள கார் இது, இனி அவன் என்ன சொல்வது, நான் அல்லவா வாங்கிவிட்டேன், என் பொறுப்பு. அவன் என்ன டீசல் ஊற்ற சொல்லுவது, நான் பெட்ரோல் ஊற்றுகிறேன் என்று சொன்னால் அந்த காரின் நிலை என்ன? பெட்ரோலும் வேண்டாம், டீசலும் வேண்டாம், என் வீட்டில் தண்ணீர் இருக்கிறது ஊற்றுகிறேன் என்று சொன்னால் அந்த காரின் நிலை என்ன? இது என்ன, 80 கிலோமீட்டர் தான் போக வேண்டுமா, நான் 180 கிலோமீட்டரில் ஓட்டுகிறேன் என்று சொன்னால் அந்த காரின் நிலை என்ன? அப்படியானால் கம்பெனி தயாரித்தவர் எதை சொல்லுகின்றாரோ அவருக்குத்தான் அவருடைய சூட்சுமம் தெரியும். இது இப்படித்தான் செயல்படுத்த வேண்டும் என்று அவர்தான் வழிநடத்த வேண்டும். அதுதான் உலக நியதி நடைமுறை. அதே வகையில் மனிதனை படைத்தது யார்? மனிதனை படைத்தவன் யார்? அல்லாஹ் அல்லவா? அவன்தான் மனிதனை படைத்தான். இந்த மனிதனுக்கு என்னவெல்லாம் கொடுத்தால் அவன் சரியாக இருப்பான், எதையெல்லாம் செய்தால் கெட்டு போகுவான், இது யாருக்கு தெரியும்? படைத்தவனுக்குத்தானே தெரியும். அந்த படைத்தவன் வழி சொல்லுகின்றான், நீங்கள் இதையெல்லாம் செய்யுங்கள், உங்களுக்கு ஹலால், அதை செய்தால் நீங்கள் சரியாக இருப்பீர்கள், இன்னவற்றையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம், அதுவெல்லாம் உங்களுக்கு ஹராம், அதை செய்தால் கெட்டு போவீர்கள் என்று அல்லாஹ் விவரம் சொல்லுகின்றான். இந்த விவரம் அல்லாஹ் சொல்வதை தவிர வேறு யாரேனும் சொன்னால் சரியாக அமையுமா? நான் என் தாய் தந்தைக்கு பிறந்தவன், எனக்கென்று சரியான அறிவு இருக்கிறது, நான் இவ்வளவு படித்திருக்கின்றேன், இடத்தில் இன்ன பெரிய பதவி இருக்கிறது, இடத்தில் பணம் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா, நான் நினைத்ததை செய்வேன் என்று செய்தால் அந்த காரை விதிமுறைகளுக்கு மாற்றமாக இயக்கினால் என்ன நடக்குமோ அதுதான் மனிதனுக்கு நடக்கும். அப்படியானால் மனிதன் ஒரு கட்டுத்திட்டுக்குள் இருக்க வேண்டியவன், கட்டமைப்புக்குள் இருக்க வேண்டியவன், நியதிகளுக்கு உட்பட்டவன், சட்டங்களுக்கு உட்பட்டவன். அதன்படி நடந்தால்தான் அவனது வாழ்க்கை இயல்பாக அமையும், இல்லையே முரண்பட்டு விடும். அப்படியானால் மனித வாழ்க்கைக்கு சட்டங்களையும் வழிமுறைகளையும் கொடுப்பதற்கு தகுதி வாய்ந்தது யார்? படைத்தவனான அல்லாஹ்வா அல்லது நம்மை போன்ற சக மனிதனா? நம்மை போன்ற சக மனிதன் ஒருவன் சட்டம் கொடுத்தால் அது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மாற்றமடையும். நாம் கண்டிருக்கின்றோம், நமது தேசங்களிலே சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. ஒரு அரசு இயற்றும் சட்டத்தை அடுத்த அரசு மாற்றுகிறது, அல்லது ஒரு அரசு எடுத்த சட்டத்தை அதே அரசு பின்னாட்களில் மாற்றுகிறது. ஏன்? மனிதர்கள் ஒன்றை உருவாக்கினால் அவர்களுக்கு எதிர்காலம் என்னவென்று தெரியாது, இது எங்கு போய் முடியும் என்று தெரியாது.
அந்த நேரத்தில் என்னவோ அதற்கு செய்வார்கள், அடுத்த காலத்தில் அது மாறுபடும் பிரச்சனையாகும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சட்டத்தை இயற்றினால் அது காலங்களை தாண்டி எல்லா நிலையிலும் அது நிலைத்து நிற்கும், எல்லா வகையிலும் சிறப்பாக நிற்கும், முரண்படாது, மாறுபடாது, வழிகட்டு போக விட்டுவிடாது. அதுதான் அல்லாஹ்வின் சட்டத்திற்கான தனி வழி. அப்படிப்பட்ட மார்க்கமாக வழிமுறையைத்தான் மார்க்கம் என்று நமக்கு கொடுத்திருக்கின்றான். மார்க்கம்னா என்ன? நம்ம அப்படித்தானே பார்க்கிறோம். மார்க்கம் ஏதோ சிதம்பரம் மார்க்கம் பஸ் போயிட்டு இருக்கு, ஏதோ கும்பகோணம் மார்க்கம் பஸ் போயிட்டு இருக்கு, அது ஒரு வழி. நமக்கான மார்க்கம் என்ன? நம்முடைய மார்க்கம் சிராத்தும் முஸ்தகீம், நேரான பாதை, அதுதான் மார்க்கம். அதன் இலக்கு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் சென்றடைய வேண்டும். அதுதான் மார்க்கம். அந்த மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழியில் செல்லுங்கள், உங்கள் இலக்கை அடைவீர்கள். இதுதான் இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. நான் இப்படி போக மாட்டேன், இப்படித்தான் போவேன், திரும்பி போனாக்கா இலக்கை விட்டு வேறு தான் செல்ல முடியும், இலக்கிற்கு செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் இந்த ரசூலின் கையில் கொடுத்தான். இதை மக்களுக்கு சொல்லுங்கள், இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதை திறம்பட செய்தவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த வகையிலும் எதற்கும் இடம் கொடுக்காமல், எத்தனை அச்சுறுத்தல்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் தாங்கினார்கள். தாங்கி இந்த மார்க்கத்தை நிறுவினார்கள். அன்று அந்த மக்கமா நகரத்திலே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு முன்பு வரையும் அந்த மக்களின் நன்மதிப்பில் இருந்தவர்கள், எந்த ஒரு பிரச்சனைக்கும் உள்ளாகாதவர்கள். அவர்களை குறித்து மக்களிடத்திலே சாதாரணமாக வினவினால் அவர் நம்பிக்கையாளர், அவர் அல் அமீன் நம்பிக்கையாளர். அவர் வார்த்தைகளை சொன்னால் அஸ்ஸாதிக் உண்மையாளர். அவரிடத்திலே குற்றம் குறைகள் இல்லை, மாசு மறுக்கல் இல்லை. வாழ்ந்த வாழ்க்கையின் தடம் அழகானது, மனிதநேய மிக்கது. அவரது குணங்கள் அற்புதமானவை. உறவுகளோடு சேர்ந்து வாழ்வார், ஏழைகளை ஆதரிப்பார், அனாதைகளை சேர்ந்து வாழ்வார், அபலை பெண்களுக்காக உழைத்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவார். அப்படிப்பட்டவர் தான் இந்த முஹம்மது. அப்படியெல்லாம் புகழ் சூட்டினார்கள், அப்படியெல்லாம் கொண்டாடினார்கள். அந்த ரசூல் தான் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். நான் அல்லாஹ்வின் தூதர் என்று முழங்கிய போது அதே மக்கள் வன்மத்தோடு எதிர்க்க தொடங்கினார்கள். முஹம்மதே, நீங்களா அல்லாஹ்வின் தூதர்? ஏன் உங்களை விட சிறந்த பெரிய குடும்பத்துக்காரன் நான் இருக்கிறேன், எனக்கு கொடுக்க கூடாதா? இதோ அவர் இருக்கிறாரே, அவருக்கு அந்த வாய்ப்பு சொல்லக்கூடாதா? உங்கள் மீது குர்ஆன் இறக்கப்படுகிறது. லவ்லா நுஸில ஹாதல் குர்ஆன் அலா கரியத்தைனில் அதீம். உங்கள் மீது இறக்கப்படுகின்ற இந்த குர்ஆன் அதோ கண்ணியமான இரு மாநகரங்களில் யாரேனும் ஒரு மனிதர் மீது இறக்கி தந்திருக்க கூடாதா? உங்கள் மீது தான் இறக்க வேண்டுமா? நீங்கள் ஒரு அனாதையாக இருந்தவர்கள், தாயும் தந்தையும் இறந்தவர்கள், உங்கள் மீது இறங்கியிருக்கிறதே, எங்களை எல்லாம் தெரியவில்லையா? அதுதான் பிரச்சனை, வேறொன்றும் இல்லை. இதை தவிர்த்து வேறு எதற்காகவும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு எதிர்க்கப்படவில்லை. இந்த ஒரே காரணம்தான். இந்த ஒரு காரணத்தை வைத்து அவர்களுக்கு தரப்பட்ட தொல்லையும் துயரமும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், இனி இங்கு வாழ முடியுமா, இனி இங்கு வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குமா என்று தடுமாறக்கூடிய அளவிற்கு கொண்டு விட்டது. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லனா துயரத்திற்கு ஆளாக்கினார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை மிதி மிதி என்று மிதித்தார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைத்து நினைத்து துஆ செய்ய வேண்டியது நம் மீது கடமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த மார்க்கம் இன்று இலகுவாக நமக்கு கிடைப்பதற்கு தன்னால் என்ற அனைத்து தியாகத்தையும் செய்த மாமேதை ஹஜ்ரத் பிலால். பார்ப்பதற்கு ஒரு தோற்ற அழகில்லாதவர், சாதாரணமானவர், அடிமை பிலால். அவரை சுடு மணலிலே போட்டு, பாலைவன மணல் எப்படி என்ற அரபு நாடுகளுக்கு சென்றவர்களுக்கு தெரியும்,
அந்த மணலிலே கிடத்தி மேலே காலை வைத்து அழுத்தி கற்களை வைத்து மேலே படுக்க வைத்து அவரை துன்புறுத்திய அந்த காட்சிகள் சாதாரணமானவையா? மனிதர் எவரேனும் அப்படி ஒரு சோதனையை அனுபவித்ததுண்டா? அப்படிப்பட்ட சோதனையையும் சிரமங்களையும் சஹாபாக்கள் அனுபவித்தார்கள். அதை கண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனவேதனைப்பட்டார்கள். நான் என்ன செய்து விட்டேன்? நான் என்ன சொல்லிவிட்டேன்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தேன், இதற்காகவா இதை ஏற்றவர்களை இப்படி துன்புறுத்துகிறீர்களே? விஷயம் அத்தோடு நிற்கவில்லை. அந்த ரசூலையே மக்கமா நகரத்தை விட்டு வெளியில் தள்ளி ஊர்விலக்கு செய்தார்கள். மக்காவிற்குள் நீ வரக்கூடாது, மக்காவிற்குள் வந்து இவர் சாமான்கள் கேட்டால் எந்த கடைக்காரரும் இவருக்கு விற்கக்கூடாது, இவர் ஏதேனும் பொருளை விற்பதற்கு கொண்டு வந்தால் எவரும் வாங்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ஒதுக்குதல், அந்த நிலையை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்தார்கள். இனியும் இங்கே பொறுக்க முடியாது, இந்த மக்கமா நகரிலே நமதற்கு வாழ்வதற்கு வழி இல்லை, வெளியில் கிளம்ப வேண்டியதுதான் என்ற நிலை வரும் வரையிலும் அந்த ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராடினார்கள். தன்னுடைய சஹாபாக்களை மக்கமா நகரத்திலிருந்து வெளியேற்றி ஹபஷாவுக்கு அனுப்பினார்கள். அது முதல் ஹிஜ்ரத். அடுத்ததாக தானும் தன்னுடைய சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து மதீனாவிற்கு புறப்பட்டார்கள். அது இரண்டாவது ஹிஜ்ரத். இந்த மதீனாவுடைய ஹிஜ்ரத்து தான் அங்குள்ள மக்கள் இந்த ரசூலை அரவணைத்தார்கள். வாருங்கள் யா ரசூலல்லாஹ், வாருங்கள் யா ரசூலல்லாஹ், உங்கள் வருகையை எதிர்பார்க்கின்றோம், வாருங்கள் என்று வரவேற்று அங்கே அவர்களை மேன்மைப்படுத்தி அனைத்து வாய்ப்புகளையும் செய்து கொடுத்து அந்த மதீனா நகருடைய பேரரசராக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறிய பிறகுதான் இந்த மார்க்கம் மேலோங்க செய்தது, உலகெங்கும் பரவச் செய்தது. அப்படித்தான் நம்மையும் வந்து அடைந்திருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்திருந்த அந்த சிரமங்களையும் பிரச்சனைகளையும் உலகில் வேறொருவர் சுமந்தால் அவரால் சுமக்க முடியாது. அவ்வளவு பெரிய சுமைகளை சுமந்து சிரமங்களை சுமந்து இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தியாகம் தான் அவர்களை 1450 ஆண்டுகளாக உலகெங்கும் பேச வைத்திருக்கிறது. எல்லா மஸ்ஜிதுகளிலும் அவர்களின் பெயர் கூறத்தக்கதாக ஆகியிருக்கிறது. உலக பதிவேட்டில் மக்களிடத்திலே பெயர் வைக்கப்பட்டதில் முதன்மை நபராக அறியப்பட்டதும் அவர்கள்தான். இன்னும் பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கி அந்த ரசூலை உலகம் கடைசி வரையிலும் மேன்மையாக்கி கொண்டே நிற்கிறதே. வாய் திறந்து வாய் மணக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறதே, ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறதே, அந்த ரசூலின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த ரசூல் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த தியாகத்திற்கு நம்மால் செய்ய முடிந்த கைமாறு. அவ்வளவுதான். அருமைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த ரசூலின் முஹப்பத்தை நாம் நம் இதயங்களில் அதிகரிக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும், நம் குடும்பத்திற்கு சொல்லித்தர வேண்டும், நம் சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டும், இந்த மார்க்கத்தை பற்றி பிடிக்க அறிவுறுத்த வேண்டும். அதுதான் இந்த நாட்களுடைய ரபியுல் அவ்வலுடைய மௌலித் என்று சொல்லக்கூடிய ரசூலின் பிறப்பின் சிறப்பு இதில்தான் இருக்கிறது. அதை நாம் செய்வோம், செய்ய அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிப்பானாக என்று கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.